பற்றி ஐடியாஸ்லாம் இல்லை. பட் ஆஃப்டர் டாக் வித் தெம் ஓகே நல்ல பர்சன், இவங்க கூட இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ செட் ஓகே. பார்த்துக்கனா இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நானா. காரணமா ஃப்ரெண்டு சபரீஷ்க்கு மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தெரியும். நாங்கள் எல்லாருமே வந்து ஹங்கரியில் ஒன்றா படிச்சிருக்கோம். ஸோ நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ மாப்பிள்ளை வந்து ஒரு பைலட். ஸோ ஃப்ளைட்லாம் நல்லா ஓட்டுவார், அதே மாதிரி லைஃப்பையும் ஓட்டுவார் நம்புகிறோம். ஆமாம், அது அவன் வந்து நல்லா ஃபன்னி கை. அதுக்கப்புறம் வந்து நல்லா சர்க்காசம்லாம் நல்லா பண்ணுவாப்புல. ஆனால் அதே நேரத்தில் நல்லா தங்கமாக பார்த்துவாப்புல பொண்ணையும். அதுதான் மேட்டர். அந்த பொண்ணு அவங்க நல்லா பார்த்துப்பாங்க நம்புகிறோம். அந்த பொண்ணுக்கு இது வேண்டுகோள், எங்கள் சபரீஸை நல்லா தங்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததுன்னா நாங்கள் கசங்கிடுவோம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाधिकम्. என் தங்கச்சி உங்களோட கிஃப்ட். ஆமாம், நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் உங்களுக்கு. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் பார்ட்னராக போகிறாங்க. அவங்கள வந்துட்டு நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் மை வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து தண்ணியெல்லாம் வரக்கூடாதுங்க, குணமாக வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். அண்ணி, வெல்கம் டு அவர் ஃபேமிலி ஃபைனலி. ஸோ ரொம்ப நாளாக அவனுக்கும் எப்படின்னு தெரியல, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் அவன் அவங்க கூட ரொம்ப ஜெல்லாகிட்டான். ஸோ அதே மாதிரி நீங்களும் அவங்க கூட ஜெல்லாகிட்டு ஜெல்லாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. கூடி சீக்கிரம் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹாய் தனு, வெல்கம் டு அவர் ஃபேமிலி. என் தம்பி எப்போவுமே வந்து ஜாலியான டைப் தான்.
எந்த விஷயத்த செய்யணுன்னாலும் பலமுறை யோசித்து செய்வான். அது எப்படி சக்ஸஸாக கொண்டு வரணுன்றத பலமுறை திங்க் பண்ணி தான் பண்ணுவான். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து 2 பேரும் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணணும். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாய் தம்பி, தனு. ஆக்சுவலி வந்து இப்போ டைம் டிஃப்ரென்ஸால் வந்து நம்ம அடிக்கடி நிறைய கேட்சப் பண்ண முடியல. நம்ம வந்து எப்போயாவது பேசுகிறோம் அக்கேஷ்னலாக. ஆனால் அந்த அக்கேஷனில் கூட சின்ன சின்ன அக்கேஷன்ஸில் கூட அச்சு வந்து எப்பயுமே வந்து சபரி மாமான்னு ரொம்ப பிரியமாக பேசுவான். அண்ட் வந்து மாமா என்ன சொன்னாலும் சொல்கிற மாதிரியே என்ஜாய் பண்ணுவான். அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அண்ணன் ரொம்ப ஆம்பிஷியஸாக தான் இருந்தான். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது கூட ஏரோப்ளேன் பற்றி அப்படி தான் சர்ச் பண்ணுவான். இப்போ அதே மாதிரி ரொம்ப அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அச்சீவும் பண்ணிட்டான். அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் அவன் எல்லாமே பண்ணுவான். எங்கள் ஒதினாவை பார்த்தாலும் ரொம்ப ஆம்பிஷியஸாகவே தெரியுது. 2 பேரும் ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு வந்திருக்கீங்க ஒதினா, வெல்கம். அப்புறம் வேறு ஏதாவது ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாய் தனு. இப்போ எல்லாம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, லைஃப்பில் நீ ஆல்ரெடி இன்னசென்ட்டாக தான் இருக்க. ஆனால் இந்த இன்னசென்ஸை இப்படியே இருக்காத, கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கோ, ஓகேவா? அடுத்து வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட ஜேர்னி வந்து ஒரு 8 இயர்ஸாக நம்ம வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நம்ம கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். கொண்டு போவோம். நீ வந்து ரொம்ப நம்ம கேங்லேயே வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஆளு நீ தான். சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுற நீ தான். ரொம்ப படிப்பாளியும் நீ தான். அதனால் வந்து நீ வந்து நல்லா உன் லைஃப்பை வந்து லீட் பண்ணுவேன்னு நாங்கள் நம்புகிறோம். தனு அண்ட் சபரீஷ் அண்ணா, விஷ் யூ அ ஹாப்பி மேரிட் லைஃப்.